வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்பவே பிரசித்தம் இல்லையா? அப்படி வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற டைட்டில் வந்த படமும் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம் தான். மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னாலே ஒரு இங்கிலீஷ் பட பாணியில் படத்தை எடுப்பாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் துப்பாக்கி, பீரங்கி, சின்ன துப்பாக்கி, பெரிய துப்பாக்கி, பாம்பு வெடித்து தெரிக்கிறது அப்படிங்கிற பல சாகசங்களை நமக்கு காட்டிய ஆங்கில படத்துக்கு நிகராக காட்டியது அப்படிங்கிறது மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னாக்கா அது மிகையே இல்லை. அதனால தான் மாடர்ன் தியேட்டர்ஸில் மாத சம்பளத்துக்கு ஜெய்சங்கர் நியமிச்சிருந்தாங்க. ஒரு காலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸில் எம்ஜிஆர் மாத சம்பளத்துக்கு இருந்தார். இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் நடிகர்கள் மாத சம்பளம் ஆகிட்டு இருந்தவங்களாம் இருந்தாங்க. ஒருவேளை இன்னைக்கு நடிகர்கள், இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் அவங்களெல்லாம் மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்கனாக்கா இந்த தமிழ் சினிமா இன்னும் பலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கோடி கோடியாக அவங்களுக்கே சம்பளத்தை கொடுத்து மாலகடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இதை விட்டுருங்க. அந்த வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற திரைப்படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த படம். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் அப்படிங்கிறவர் ஒரு மிலிட்ரி மேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கராரான ஒரு பேர் வழி. இன்னொன்று, டிஆர் சுந்தரம் அப்படின்னு சொன்னாலே மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, மாடர்ன் தியேட்டர்ஸில் நடிக்கிறவங்களே கிடுகிடுத்து போயிடுவாங்க அப்படின்வாங்க. அப்படி ஒரு மிலிட்ரி கட்டுப்பாடோட படம் எடுக்கிறதுல வல்லவர் தான் இந்த வல்லவனுக்கு வல்லவன் படத்தையும் எடுத்தார். இந்த வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் நான் இப்போ அந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கலன்னா நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் அந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் என்னென்னலாம் ஒரு டெம்ப்ளேட்டான விஷயமோ அதெல்லாம் உடைச்சிருப்பார். இந்த படத்தில் ஜெமினி கணேசன் இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த படத்தில் மனோகர் இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த படத்தில் அசோகன் இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்களே ஒரு கதையை சொல்லுவீங்க இல்லையா? என்ன ஜெமினி கணேசன் ஹீரோவாக இருப்பார். ஒரு கூட்டத்தில் வந்து அசோகனும் மனோகரும் இருப்பாங்க. அவங்க வெடிமருந்தெல்லாம் தயாரிப்பாங்க. தீப்பெட்டி தொழிற்சாலைங்கிற பேரில் வச்சுக்கிட்டு வெடிகுந்தெல்லாம் தயாரிப்பாங்க. அதை வந்து ஜெமினி கணேசன் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அவங்களெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்ணுறாரு, மக்களையும் இந்த நாட்டையும் எப்படிலாம் காப்பாற்றுறாரு, அப்படி தான் கதை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறேன்ல. அதான் இல்லை. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டம் இருக்கும். அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவனாக அதுவரை நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோவாக காதல் மன்னனாக நடிச்சிட்டு இருந்த ஜெமினி கணேசன் தான் அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவனாக இருப்பார். அதே போல் இந்த படத்தில் அப்பாவியா எல்லா விஷயம் எதுவுமே தப்பு பண்ணாமல் எல்லாமே அவர் தலையில் வந்து விடிதேடா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நொந்து நூலாகிறவராக அசோகன் நடிச்சிருப்பார். அதே போல் இந்த படத்தில் மனோகருடைய கேரக்டரும் ஏப்ப சோப்பையான கேரக்டர் கிடையாது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் யார் என்ன அப்படிங்கிற விஷயமே. அதே போல் இந்த படத்தில் நான் அசோகன் தானே ஹீரோன்னு சொன்னேன். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாட்டு அந்த படத்தினுடைய கதாநாயகி நினைக்கிற ஒரு பாட்டு. அந்த கதாநாயகி அன்னைக்கு இருக்கிற ஜெயலலிதாவோ அன்னைக்கு இருக்கிற வேற யாரோ ஒரு ஆர்டிஸ்டெல்லாம் கிடையாது. பொதுவாக மாடர்ன் தியேட்டர்ஸில் சிஐடி சகுந்தலாவையும் எல் விஜயலட்சுமி வச்சுக்கிட்டே படத்தை எடுத்துருவார். இந்த படத்தில் மணிமாலா தான் நடிச்சிருப்பாங்க. அந்த மணிமாலா யார் அப்படின்னாக்கா நம்ம காமெடி குணச்சித்திர நடிகர் வெண்ணிராடை மூர்த்தியோட மனைவி தான் மணிமாலா. அந்த மணிமாலா தான் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தினுடைய கதை நாயகி, ஹீரோயின். கதாநாயகன் அசோகன், வில்லன் ஜெமினி கணேசன். இந்த படத்தில் தான் இந்த டிஎம்எஸ் அவர்கள் பாடிய அந்த பாட்டு பயங்கர ஹிட். வேதா அவர்களுடைய மியூசிக். மாடர்ன் தியேட்டர்ஸ்னாலே வேதா தான் மியூசிக். இந்த பாட்டு ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். இந்த பாட்டை பாடாத காதலர்களே அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு மட்டும் இல்லை, 80s என்னுடைய டீன் பருவத்திலேயே கூட இந்த பாடலை பாடி கண்ணீர் விட்டவர்கள் ஏராளமான பேர் உண்டுங்கிறது நிஜமாக பொய்யான மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கு. அன்றைக்கி இருக்கிற டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 80s இந்த வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. மிகப்பெரிய ஒரு த்ரில்லர், ஒரு ஆக்ஷன் பிளாக் படமாக அமைஞ்சுது. படத்தினுடைய பல காட்சிகள் இருட்டிலேயே எடுக்கப்பட்டிருந்ததுன்னு வல்லவனுக்கு வல்லவன் அந்த காலத்திலேயே செய்த சாதனைகள் ஏராளம்.
இதையெல்லாம் கடந்து அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது அப்படிங்கிறதும், இந்த படத்தில் ஜெமினி கணேசனுடைய அந்த முறைப்பான பார்வை, அவர் கோட் சூட் போட்டுட்டு வர்றது, சிகரெட் குடிக்கிறது, சிகரெட்டை அணைக்கிறது எல்லாமே திகிலாக இருக்கும். அட்டகாசம் பண்ணியிருப்பார் ஜெமினி கணேசன். அசோகனும் அப்படித்தான். அதே போல் அசோகனும் மனோகரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கெல்லாம் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற அளவுக்கு அந்த பாரடி கொண்டே நில்லு பைத்தியமானது நெஞ்சம் அப்படின்ற ஒரு பாட்டு இந்த படத்தில் பெரிய ஹிட்டு. படத்தில் எல்லா பாடல்களும் ஹிட்டு. இந்த படம் வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற திரைப்படம் அந்த காலத்தில் நிறைய ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் கூட இருந்துச்சுன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னாலே ஜெய்சங்கர் நடிச்சிருப்பார். ஆனால் ஜெய்சங்கர் இந்த படத்தில் கிடையாது. ஏன் கிடையாது அப்படிங்கிறதுக்கு எங்கள் அப்பா வந்து சரியாக காரணம் சொல்லலை. நான் அதுக்கப்புறம் காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இந்த படம் வல்லவனுக்கு வல்லவன் திரைக்கு வந்த சமயம் இப்போ 60 வருடங்கள் ஆயிடுச்சு. 1965ஆம் வருடம் இந்த படம் வந்துச்சு. 60 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு பிறகு தான் தொடர்ந்து வல்லவன் ஒருவன், இரு வல்லவர்கள் அப்படி இப்படின்னு ஜெய்சங்கரை ஹீரோவாக வைத்து சிஐடி சங்கர்லாம் நிறைய படம் எடுத்தார். அதற்கு முன்னாடி இந்த படத்தில் ஏன் அவர் நடிக்கலை அப்படின்னு சொன்னாக்க காரணம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த படம் வந்த சமயத்தில் தான் 1965ஆவது ஆண்டில் தான் இரவும் பகலும் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக ஜெய்சங்கர் திரையுலகுக்கு அறிமுகமாகிறார். ஜோசப் தலியத் அப்படிங்கிற டைரக்டர் இயக்கிய அந்த இரவும் பகலும் திரைப்படம் தான் ஜெய்சங்கருக்கு முதல் படம். அந்த படமும் வந்து 60 வருஷம் ஆயிடுச்சு. ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நமக்கு கிடச்சி 60 வருஷம் ஆயிடுச்சு. இரவும் பகலும் திரைப்படம் வந்து 60 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வல்லவனுக்கு வல்லவன்னு நம்ம மெயினாக பார்த்துட்டு இருக்கிற இந்த படம் வந்தும் 60 வருடங்கள் ஆயிடுச்சு. ஜெமினி கணேச வில்லனா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த படம் பாருங்கள். அசோகன் ரொம்ப மென்மையான கேரக்டரில் நடித்த படம் வல்லவனுக்கு வல்லவன். இதை பாருங்கள், யூடியூப்பில் இந்த படம் கிடைக்கிது. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். இந்த படத்தை அப்போவே பார்த்துருந்தீங்க, 50s 60s 70s கிட்ஸ் பார்த்துருந்தீங்கனாக்கா நீங்களும் கமெண்ட்டில் போடுங்க. வல்லவனுக்கு வல்லவன் 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் உண்மையிலே மாடர்னாக படம் எடுத்த நிறுவனத்துக்கு நம்மளுடைய வணக்கங்கள்.